என் மக மீனாவ சக்தி வேணும்னே தள்ளினாளா? நீ அத பாத்தியா? அக்கா இத பாரு, யார் பேசுறதையும் கேட்காத. எது நடந்துச்சோ அத மட்டும் சொல்லு. சக்திக்கு இதுல சம்பந்தம் இருக்கா? அதான் தெரியணும். தேனு, மீனா மாமா வளர்ப்படி பார்த்து பேசு. ஏ சோதே, மாமா. வாங்க. இல்ல மாமா, தேனு கொஞ்சம் பயந்த சுபாவம், அதான் ஒழுங்கா சொல்லுன்னு சொன்ன மாமா. அதெல்லாம் அவ சொல்லுவா, நீ சும்மா நில்லுங்க. சொல்லுமா, உன் பதில வச்சுதான் இந்த குடும்பத்தோட நிம்மதியா இருக்கு. அட என்னமா நீ? மீனாவ சக்தி வேணும்னே தள்ளி விட்டாளா? நீ அத பாத்தியா இல்லையா சொல்லு. அதுதானே கேக்குறேன். இல்ல மாமா, சக்தி தள்ளி விடல. நான் பார்த்தேன் மாமா. மீனாதான் சக்திய புடிச்சு வலுக்கட்டாயமா ஏதோ சொல்லுன்னு இழுத்துட்டு வந்தா. அந்த நேரம் அங்க இருந்த மேட்ல கால் வச்சு மீனாவே தான் மாமா விழுந்துட்டா. சக்தி நிஜமா எதுவும் பண்ணல மாமா. ஐயோ ஐயோ ஐயோ, சொன்னல, நான் அப்பவே சொன்னல, இந்த வாத்திமாவ நல்லா இவள மாத்தி வச்சுட்டா. ஏண்டி, அவளா தானா விழுறதுக்கு அவ என்ன குழந்தையாடி? ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருப்பாங்களா? நான் பேசும்போது குறுக்க பேசுன உனக்கு தான் அடி விழும். சுமாரு. சக்தி. மாமா, நான் சத்தியமா எதுவுமே பண்ணல. என் கை வலியில கூட நான் நிதானமா தான் கேட்டேன். எனக்கு மீனாள் மேல எந்த வருத்தமும் இல்ல. அக்கா சொன்னதுதான் நடந்தது. புரியுது. ஆனா என் பொண்ணு வேணும்னு ஒண்ணு மேல பழி சொல்ற ஆள் கிடையாது. கோபத்துல நீ நெசமாவே அவளை தள்ளிட்டியோன்னு அவன் நினைச்சிருக்கா. அவ்வளவுதான். ஏன்னா என் பொண்ணுக்கு இந்த கோல் மூட்டுறது பழி வாங்குறதெல்லாம் சுத்தமா சொல்லி கொடுத்தாலும் வராது. இதுக்குதான் பொம்பளைங்கள அளவோட பேசணும், பழகணும்னு சொல்றது. வீட்டு பொண்ணுங்களே ஆனாலும் ஒரு மரியாதையோட பேச்சு நிறுத்திக்கணும். எவ்வளவு சொல்லியும் இவ்வளவு இன்னும் திருந்தல. இத பர்மா சக்தி, நீ போய் உன் வேலையை பாரு போ. இனி இத ஒரு விஷயமா யாராவது பேசுனீங்க அவ்வளவுதான். கேட்டுக்கிட்டல, பத்திரமா இருந்துக்க.